நான் வந்து நெறைய படத்துல மாஸ்டரா பார்த்தோம். எப்ப ஹீரோவா பார்க்கலாம் உங்கள? யாரு? உங்கள டன் தரரன் டன் டன் தரரன் டன் 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 டன். சீ, அப்பலாம் இல்ல செல்லம். நம்ம சார் கையில இப்ப வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்ப ஒரு கியூட்டான ஒரு மாஸ்டர் படம் நடிக்கும்போது யாரு வேணான்னு சொல்லுங்க. இதெல்லாம் யாரோ டைரக்டர் சார் சொல்லுங்க சார். சார் இப்ப நீங்க படம் நடிக்கிறன்னு மட்டும் ஒரு வார்த்தை எங்கள்ட்ட சொல்லுங்க. அடுத்து உங்க சாட்ல வந்து எல்லா டைரக்டர் கதை சொல்ல வந்துருவாங்க சார். அப்படிலாம் வரமாட்டாங்க. நீ வேற நான் ஒரு படம் நடிச்சு ஒரு ஆர்டிஸ்ட் திட்டுவாங்களே, இப்போ திட்டுவாங்களே. அவர் பேர் சொல்ல விரும்பல. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஹீரோ. ஓ அவர் ஃபோன் பண்ணி எனக்கு கேட்டாரு, ஏன்டா முன்னாடி வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் நடிக்கிறாரு, அந்த நடிப்பை பீட் பண்ற அளவுக்கு நீ நடிக்கிற. சார் 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 இல்ல சார் இல்ல சார் சார் அது சும்மா சார். எவ்வளவு தைரியப்படுது. என் கண்ணு உன் மேலே தான் இருக்கு. பாக்குற நீ எனக்கு ஆஸ்கர் கொடுத்துருவாங்களான்னு நடிக்கிறீங்களா அப்படின்னு. சார் 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 அப்படிலாம் இல்லை சார் அப்படி. சரி, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிற ஒரு ஹீரோ தான் சார். கண்டிப்பா பெரிய கண்டிப்பா. ஹீரோ தான், நான் பேர் சொல்ல இருந்தேன். அவரு எனக்கு ஃபோன் பண்ணி பர்சனலா பேசினாரு. அதனால அப்படி ஒன்றும் இல்லை செல்லம். யாருன்னா கூப்பிட்டா தாராளமா ஐம் ரெடி டு டூ தான். கண்டிப்பா சார். நீங்க கண்டிப்பா உங்களுக்கு சொன்னீங்களே இந்த மெசேஜ்ல வருவாங்க சார் உங்களை கூப்பிடாமலே இருக்க மாட்டாங்க சார். திட்டுவாங்க. டேய் இன்னொரு வாட்டி நீ அந்த மாதிரி சார் ஒரு க்ளோஸா இருந்தனால சொன்னாரு. ஆனா அப்படி இல்லை, நாங்களாம் வளர்ந்தா அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான்.